ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சிறப்புங்க ஐயா. ஐயா கடந்த எபிசோட்ல பிறப்பின் ரகசியமன் அப்படிங்கிற சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில நீங்க பார்க்கக்கூடிய லக்னம் கடக லக்னம். இந்த கடக லக்னத்துக்காரங்களுக்கு அப்படி என்ன பிறப்பின் ரகசியம் இருக்குன்னு விரிவா நம்ம பார்க்கலாம் ஐயா. அதுக்கு முன்னாடி ஐயா அறிவும் இருக்கு, ஆற்றலும் இருக்கு, அதாவது திறமையும் இருக்கு. அதுக்கான கலை அமையல. சோ அதுக்கான வழிகளை சொல்லுங்க ஐயா. ஓகே. நிச்சயமா நல்ல கேள்வி. ஏன்னா, இப்ப வந்து ஆ நெறைய இன்னைக்கு படிப்பு, புத்திசாலித்தனம் இதெல்லாம் வந்து நெறைய பேத்துக்கு இயற்கையாகவே தன்னை பக்குவப்படுத்தி டெவலப் ஆகக்கூடிய அமைப்புல தான் எல்லாரும் இருக்காங்க. ஆனா, ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுக்கு எந்த பாவம் வேலை செய்யணும் அப்படின்னா, பொருள் பற்றான பாவங்கள் வேலை செய்யணும். உயிர் பற்றான பாவங்கள் வந்து அறிவை குடுத்துரும், திறமைய குடுத்துரும், கல்விய குடுத்துரும். ஆனா, அதன் மூலமாக நம்ம ஒரு பொருளோ, ஒரு பதவியோ, ஒரு புகழோ அடையணும் அப்படின்னா, அந்த பொருள் பற்றான பாவங்கள் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் தனஸ்தானமும், 6ஆம் இடமான சர்வீஸ் ஸ்தானமும், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமும் பலம் பெறணும். ம். அந்த வகையில இவங்களுக்கு கேது கிரகம், சுக்கிரன் கிரகம் நல்ல சுயபலம் பெற வேண்டும். அப்படி பெற்றுட்டா இவங்கள வந்து எந்த நாளும் வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு பக்குவப்படுத்திரும். ஆனா, ஒரு சில பேருக்கு இந்த திறமையை வளர்த்து விடுற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா, புதன் வந்து நல்லா வலுத்து திறமைய வளர்த்து விட்டுர்றாரு. அதே மாரி சனியும் பக்குவத்த குடுத்துடுறார். கடக லக்கினத்துல தான் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு. அப்ப இந்த சனியும், புதனும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொறுமைசாலிகளாகவும், நிதானமா யோசிச்சு, நல்ல வழியில எல்லார் கூடயும் பிஹேவ் பண்ணி, அடுத்தவங்களுடைய மனசை படம் பிடிச்சு அதுக்கு தகுந்த மாரி ரெஃபரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு புத்திசாலித்தனத்த வளர்த்துக்கிறாங்க. ஆனா, இது வந்து அப்படியே கன்வெர்ட் ஆயி பணமாவோ, தொழிலாவோ மாறணும்னா, சுக்கிரன், கேது கை குடுத்தே ஆகணும். அப்படிப்பட்ட சுக்கிரன், கேது கூட செவ்வாயும் சம்பந்தப்படணும். இந்த செவ்வாய், சுக்கிரன், கேது இந்த 3 கிரகங்கள் கெட்டுப் போனவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வருது நடைமுறையில. ஒருவேளை அந்த திசைகள் இனிமேல் வரக்கூடிய திசைகளாக இருந்தால், அவங்களுக்கு அது நன்மைகள் பண்ணும். இந்த சுக்கிரன், கேது, செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் இவங்களுக்கு ராகு சம்பந்தப்படக்கூடாது. ஏன்னா, ராகுனுடைய தோஷம் தான் கடகத்துக்கு மிகப்பெரிய பலவீனம். அப்ப அந்த ராகுனுடைய தோஷத்துல வந்து ஆட்பட்டுட்டாங்க அப்படின்னாலே, இந்த மாதிரி நம்பி மோசம் போன்றது, திறமைகள் இருந்தும், அந்த திறமைகள் வந்து அடுத்தவங்களுக்கு இவங்க பயன்படுத்திட்டு, இவங்க அத பயன்படுத்த முடியாம போறதும் நடக்குது. ஆனா உண்மையிலேயே இவங்க வந்து கடக லக்னக்காரர்கள், திறமைசாலிகள், சர்வீஸ் மைண்டோட இருக்கிறவங்க, தாய்மை குணம் உள்ளவர்கள், இரக்க குணம் உள்ளவர்கள், எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அதே மாரி இவங்களுக்கு பொதுஜன தொடர்புங்கிற பிரியம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எந்த இடத்துக்கும் தன்னை தயார்படுத்திக்குவாங்க. ஆனா, இங்க இருக்கிற வீக் பாயிண்ட் என்னன்னா, மோட்ச திரிகோணம்னு சொல்லக்கூடிய நீர் ராசி. அதுல முதல் ராசி, கடகராசி. அதனால வேக வேகமா எங்க வாய்ப்பு கிடைக்குதோ நான் போறேன் அப்படிங்கிறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க. ஆனா அப்படிப்பட்டவங்கள் வந்து ஏன் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, இந்த சுக்கிரன், கேது சாபங்களால மாட்டிக்கிறாங்க. அதுக்கு காரணமா இருக்கிறவர் ராகு. கேது நல்லவராகவும், ராகு கெட்டவராகவும் இருக்கக்கூடிய லக்னம் தான் இந்த கடக லக்னம். இந்த கேது என்கின்ற ஞானகாரகன் வலுத்தா, இவங்க வந்து இவங்க ஞானத்த பணமா மாத்துற ஆற்றல் இருக்கும். அதே மாரி சுக்கிரன் வந்து இவங்க பேச்சினால கவர்ந்து, பேச்சாற்றல், அதே மாரி இவங்களுடைய கிரியேட்டிவிட்டி மைண்டு, இவங்களுடைய பொதுஜன தொடர்பு, படிப்பு இதையெல்லாம் வச்சு பெரிய லெவல்ல பண்றதுக்கு இந்த சுக்கிரனும், கேதுவும் உதவுற கிரகங்கள். அந்த 2 கிரகம் கெட்டு போறவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வருது. சிறப்புங்க. அற்புதமா சொன்னீங்க ஐயா. ஐயா அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு மேஜரா இருக்கக்கூடிய இவங்களை வாழ விடாமல் தடுக்கக்கூடிய எதிரிகள். என்ன வாழவே விட மாட்டேங்கிறாங்கப்பா. என்ன பண்ணாலும் ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா யாருங்க ஐயா? எதிர்ப்பு அப்படின்னு வரும்பொழுது, அது வந்து பகை, எதிரிங்கிறது எல்லாமே 6ஆம் இடமான சர்வீஸ்ல தான் இவங்களுக்கு இருக்கு. ம். அப்ப அந்த 6ஆம் இடமான சர்வீஸ்ன்னு பார்க்கும்போது, அங்க வந்து இவங்களுக்கு மேல வர்றவங்கன்னு எடுத்துக்கலாம். இப்ப ஒரு இடத்துல வேலை செய்றோம்னா, மேலதிகாரின்னு எடுத்துக்கலாம். அந்த மாரி எடுத்துக்கும் போதும், பூர்வீக கர்மாவுல பிரச்சனைகள் இருக்கிறவங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வீட்ல பூர்வீகத்துல பங்காளி சண்டைகள்னு இருக்கும்.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து பூர்வீக சாபத்தை வச்சிருக்குது. அது வந்து அந்த கணக்குல வந்து இவங்களுக்கு பாதிப்புகள் வருது. பெண் சாபங்களும் அதுல வந்து அடங்கும். இப்ப இவங்க குடும்பத்தை சார்ந்த பெண்கள் சம்பந்தப்பட்டது, முன்னோர்கள் சம்பந்தப்பட்டது. சாபம் என்பது அவங்க விரும்பி கொடுக்கறதல்ல. அவங்க வந்து நல்ல முறையில அவங்க வாழ முடியாம போறதுதான் சாபம். இப்ப ம். நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்னால காலகட்டங்கள்ல திடீர்னு அல்ப ஆயுசுல மரணம் அடைவாங்க. ம். விபத்துல மரணம் அடைவாங்க. அல்லது தேசாந்திரம் போயிருவாங்க. திரும்பி வரமாட்டாங்க. அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஸோ இது மாரி அமைப்புகள் இருக்கிறதுனால, இவங்களுக்கு வந்து அது சத்ரு சாபமாக மாறுகிறது. ஸோ அந்த வகையில இவங்க போய் வேலை செய்யக்கூடிய மேலதிகாரிகள் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்சையை கொடுக்கிற நபர்களாக மாறிவிடுகிறார்கள். அது ஒரு விஷயம். உபய ராசியாக இருக்கிறது. எதிர்ப்பு தன்மை அப்படிங்கிறது வந்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் வந்து ஸ்டேபிளா இல்ல. ஒரு இடத்துல ஒரு இடத்துல நம்ம திறமைய காமிச்சு ஜெயிச்சாலும் இன்னொரு இடத்துல போய் வீக் ஆயிருது. ஸோ ம். அதனால இத இத வந்து இவங்கள இதுல வந்து கரெக்ட் பண்ணணும். 6ஆம் இடம், 8ஆம் இடம் தொடர்பு கொண்டால் எதிரியால் வீழ்ச்சி அடைவதுன்னு அர்த்தம். 6, 8, 8. 12. ம். இந்த ஆமா 8ஆம் இடத்துல தான் ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கு. 12ஆம் இடத்துலயும் ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கு. அப்ப ஒரு சில ஜாதகங்கள பார்த்தீங்கன்னா, கேது போய் ராகு நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்கும். ம். அது வந்து மிக மிக பிரச்சனை குடுக்கும் இவங்களுக்கு. ம். அதே மாரி சுக்கிரனும் ராகு நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்திருந்தாலும் பிரச்சனை குடுக்கும். ஸோ அந்த மாரி இருக்கிற நபர்கள் அந்த திசைகள்ல ஒண்ணும் பண்ணக்கூடாது. ராகு, கேது திசைகள்ல பேசாம சரண்டர் ஆயி போய்க்கிறது நல்லது. ரொம்ப வேலை சர்வீஸ்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றது நல்லது. ரிஸ்க்கான வேலைகளை எடுக்கக்கூடாது. நான் சொன்ன மாரி இந்த மாதிரி பாவங்கள், தோஷங்களை எல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து, அடுத்தடுத்து என்ன திசைகள் வருதோ, அதை பயன்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள்ல ஈடுபட்டா, இவங்களுக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி இவங்க கடகன்னு சொன்னாலே மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு போராட்ட குணம் படைத்தவங்க தான். இவங்க நான் பார்க்காத வேலை இல்ல, கடின உழைப்பாளி. நான் அவ்வளவு உழைச்சு எனக்கு வந்து என்னன்னா பயன் இல்ல. ஒரு அதிகாரம், அந்தஸ்து எதுவுமே கிடைக்கிறது இல்ல. கடைசி இது தொழிலாளி மாதிரி தான் இருக்கிறேன். என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அந்த அங்கீகாரத்தை வந்து தர்றது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே இருக்கு. ஒரு இடத்துல ஓரமா இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? மேக்ஸிமம் இந்த கடகலக்ன நண்பர்களுக்கு சுக்கிரன் தான் வந்து மிக மிக வாய்ப்ப குடுக்குற கிரகமா இருக்கு. ஒரு கொஞ்சம் 50% கேதுவும் குடுக்குது. ஸோ இந்த கேது, சுக்கிரன் கிரகமானது வலிமை பெற்றிருந்தால் பிரச்சனையே வராது. ஆனா, இவங்களுக்கு லக்னத்துல இருக்கிற கிரகங்கள்ல பார்த்தீங்கன்னா, சனியும், புதனும். இந்த சனியும், புதனும் வந்து 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. இப்ப நான் முதல்லயே சொன்ன மாதிரி, சுக்கிரன் ராகு நட்சத்திரத்துல இருந்தாலும், அதுவும் வந்து எதிரிகளால அ வாய்ப்புகள் கிடைக்காம போகுது. அதே மாரி இப்ப சனி வந்து ராகு நட்சத்திரத்துல இருந்தாலும், இவங்க எதிரிகளால தோற்கடிக்கப்படுகிறார்கள். ஒரு லக்ன கிரகம் என்பது உயிர் சக்தின்னு பேரு. நம்ம வந்து ஆளுமை திறன்னு பேரு. அது போய் 12ஆம் இடத்துக்கு போயிட்டாலே, நமக்கு ஆளுமை திறன் இல்லன்னு அர்த்தம். அப்ப சனி, புதன் மறையக்கூடாது. 8ஆம் இடத்திலயோ, 12ஆம் இடத்திலயோ மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சாலும் ராகு நட்சத்திரத்துல மறைஞ்சாலே ரொம்ப ப்ராப்ளம். ஸோ அந்த மாரி ஜாதகத்துல இருக்காங்கிறத இவங்க பார்த்துக்கணும். அது போக அந்த திசைகள்ல வந்து இவங்க பொறுமையா இருக்கணும். நல்ல திசைகள் அப்படின்றது இவங்களுக்கு கேது, சுக்கிரன் திசை தான். அதே மாரி எதிரிகள் கிட்ட ஜெயிக்க முடியாம போறதுக்கு இந்த லக்னத்த பலப்படுத்தணும். லக்னத்தை பலப்படுத்துவதற்கு சனிய பலப்படுத்தணும். அப்ப சனிய பலப்படுத்தணும் அப்படின்னா, நமக்கு கீழ இருக்கிற நபர்கள், வேலைக்காரங்க, நமக்கு கடைநிலை ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து தாராளமா ஹெல்ப் பண்ணணும். அவங்கள வந்து திட்டக்கூடாது. இப்ப சர்வசாதாரணமா ரொம்ப கீழ் லெவல்ல வேலை பார்க்கிறவன் தானே அப்படின்ட்டு, இந்த சனியனேன்ற வார்த்தையெல்லாம் கூட நெறைய பேர் பேசுறாங்க. ம். ம். அப்ப இது மாதிரியான ஒரு அ வருத்தப்படக்கூடிய வார்த்தைகள் கேவலமா படுத்தி பேசுறதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி பேசுறதே இவங்களுக்கு ஒரு பெரிய சாபமாயிரும். ம். ஏன்னா ம். இவங்களே சனி ஆதிக்கம் பெற்றவர்கள். ம். அந்த சனியினுடைய ஒரு தோஷத்துக்கு இவங்க ஆளாகிறாங்க. இவங்கள அவமதிக்கிறதுனால. ம். ஸோ ம். அதனால அவங்கள எல்லாம் வந்து பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரங்கள்ல அவங்கள திருப்திப்படுத்தணும். அவங்களுக்கு ம். தேவையான உதவிகள் செஞ்சு குடுத்து, இப்ப மாற்றுத்திறனாளிகளா ஏதாவது ஒரு
வீல் சேர் வாங்கி கொடுக்கறது, ம், அல்லது வயதான பெரியவர்களா, ஒரு பெரிய வாட்ச்மேனு செக்யூரிட்டி வேலை பார்ப்பாரு, ம், இவரை விட வயதுல பெரியவரா இருப்பாரு, இவர் அசால்ட்டா வந்து அவரை கேவலப்படுத்தி பேசுவார், ம், சில நேரத்துல இன்சல்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து குற்றமாகிறது. ம், நம்ம ம். பெருசா தெய்வ குற்றத்தை தான் குற்றம்னு நினைக்க கூடாது, மனித குற்றமும் குற்றம் தான். அப்பா, இந்த பெரிய விஷயம். இறைவனே வந்து பிரபஞ்சமே இப்ப இறைவனா தான் இருக்குது. ம், அப்ப ம். எல்லா இடத்துலயும் இருக்கிற இறைவன் ஏன் அந்த அந்த இடத்துலயும் இருக்க மாட்டாரா, அந்த வடிவத்துல இருக்க மாட்டாரா? கண்டிப்பா, அப்ப அந்த கண்டிப்பாங்க. வயதான நபரை நோகடிக்கிறதுனால இவருக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்து இவரை வந்து அப்படியே சத்துரு கிட்ட வந்து துவம்சம் பண்ணிற அளவுக்கு மாட்டு விட்டுருது. ம், ம், ம். சிறப்பு, அப்ப சிறப்புங்கய்யா. இவங்க வந்து அந்த பூச அனுசம் உத்திரட்டாதியில அது மாதிரி அவங்கள வந்து மெயினா அவங்க சாப்பாட்டுக்கு குறைவில்லாம பார்த்துக்கிறது, அந்த தர்மங்களை கடைப்பிடிச்சு தான் அதுல இருந்து வெளியே வரணும். ராகு தோஷங்கள் இருந்தா நிவர்த்தி பண்ணிக்கணும். ஐயா, அதே மாரி பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு மேஜரா இருக்கிற பிரச்சனை அந்த 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்துல இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்னதான் நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறோம். வீட்ல சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒரு விஷயத்துக்கு பண்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா, சிம்மம் இந்த கடகத்துக்கு வந்து மேக்சிமம் உழுகுறதே இந்த 7ஆம் பாவத்துல கலத்திரஸ்தானத்துல இருக்கிற பிரச்சனைகள் தான். சோ அது எதனால இங்க அமையுது? அது இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதாவது ஜோதிடத்துல அந்த ராசி கட்டத்தை 12 கட்டத்தை நடுவுல ஒரு கோடு போடுங்க, ஆறு ஆறா பிரிச்சுக்கோங்க. ம், அதுல வந்து கடகத்தினுடைய கண்ட்ரோல்ல மேல் மேல் அரை வட்டம் வந்துடும், சிம்மத்தினுடைய கண்ட்ரோல்ல கீழ் அரை வட்டம் வந்துடும். ம், அப்ப தாய் வந்து சந்திரன் கடகம் அப்படின்னா, தந்தை வந்து சிம்மம் சூரியன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேர்த்துக்கும் 7ஆம் இடம் வந்து சனியாவே வந்துருது. ம், ம், அப்ப இது இயற்கையாவே இந்த சூரியன் சந்திரனுக்கு 7ஆம் இடத்தினுடைய கொடுப்பினை வீக்கா இருக்கு. ம், அது போக நட்சத்திர ரீதியாக பார்க்க போனால் இவங்களுக்கு வந்து செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறதும், சந்திரன் லக்னாதிபதியினுடைய நட்சத்திரமே 7ஆம் வீட்டுல இருக்கு. ம், ம், என்ன அர்த்தம் அப்படின்னா, சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு விதியே சொல்லுது. சரண்டர் ம், ஆயிடு ம். அப்படின்னு. ஆயிரு. அப்ப இவங்களே சரண்டர் பண்ணிக்கணுங்கிற அந்த அமைப்பு அங்க இருக்கு. ம், அதே ம், ம், மாதிரி இவங்களுக்கு அங்க நட்சத்திரம் பாருங்க, செவ்வாய் கிரகம், சூரியன், சந்திரன், செவ்வாய், மூணு கிரகத்துல சூரியன் வந்து 2ஆம் அதிபதி. ம், இந்த 2ஆம் அதிபதிங்கிறது வந்து 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு. இந்த ம், 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு அப்படிங்கிற கான்செப்டே வந்து ரெண்டு தார தோஷம்னு அர்த்தம். ம், ம், அப்ப திக்களத்திர தோஷம்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. ம், தீன்னா ரெண்டு. ஸோ அந்த மாதிரி 2 7 கம்பைன்டு வரக்கூடாது. அப்படி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனாலையும் ஒரு காரணம். அப்புறம் செவ்வாய் கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 5க்கும் 10க்கும் உடையவர் ஆனாலும், நட்சத்திர ரீதியாக செவ்வாயினுடைய நட்சத்திரம் 4, 8, 12க்குள்ள இருக்கு. ம், அப்ப இந்த 4, 8, 12ங்கிற செவ்வாயும் அங்க 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால, இயல்பாவே இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற கொடுப்பினை இவங்களுக்கு வீக்கா இருக்கு. 7ஆம் அதிபதியும் வீக்கா இருக்காரு. சனிக்கும் சந்திரனுக்கும் ஆகாது. சனி வந்து சந்திரனோட சேர்ந்தாலோ, அல்லது சனி சந்திரன் நட்சத்திரத்துல அமைஞ்சாலோ புனர்பூ தோஷம்னு சொல்லி ஒரு தோஷம் இருக்கு ம், பாரம்பரியத்துல. ம், ம், ஸோ அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப லாங்கா இழுத்துக்கிட்டே போறது, தாமதமாகிறது ம், திருமணத்துக்கு. அப்படி திருமணம் அமைஞ்ச பிறகும் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பிடிப்பில்லாம இருக்கிறது. மொத்தத்துல சனிக்கும் தாம்பத்தியத்துக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ம். சனி கிரகம் வந்து சன்னியாச கிரகம். ஆமா. அப்ப அந்தப்பட்ட கிரகத்துல சந்திரனுக்கும் தொடர்பு வர்றதுனால இவங்களுக்கு இயற்கையா இருக்கு. ஆனால் ஒரு சிலர் வந்து இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த சமயோசித புத்தியோட நடந்து நான் சொல்ற மாதிரி அந்த சரண்டர் பாலிசியில போய் ஜெயிக்கிறாங்க. அதுலயும் ஒன்றும் சிறப்பு. பிரச்சனை இல்லை. அதனால அவங்கள வந்து சிறப்பா கவனிச்சுக்கிட்டா இவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். ம். இப்ப ரெண்டுன்னா பணம் தானுங்க. ஆமா, ஆமாங்கய்யா. அப்ப ரெண்டுங்கிற பணம் அங்க ஏழுல இருக்கு அப்படின்னா அங்க கவனிச்சா பணம் வந்துடும் இவங்களுக்கு. அப்பா, அற்புதம்ய்யா, அற்புதம்ய்யா. அதே 2, மாதிரி 7 காம்பினேஷன். 10ங்கிற அந்தஸ்து கௌரவம் செவ்வாய். ஆ. அந்த செவ்வாயும் ஏழுல இருக்கு. அதனால கண்டிப்பா இவங்க வளரணும்னா அங்க கவனிக்கணும். அதை கண்டிப்பா வளர்ந்துருவாங்க. கடக லக்னத்தில் பிறந்தவங்களோட பிறப்பின் ரகசியம். இவங்க ஏன் இந்த லக்னத்துல பிறக்கணும்? இந்த பிறந்தனால என்ன மாதிரி கர்மா இவங்களுக்கு கிடைக்க போகுதுய்யா? நல்ல கேள்வி. அனைவருக்கும் கர்மா ஏன் வருது அப்படிங்கிற கேள்வி அனைவரும் கேட்க வேண்டியது. அதனால தான் ஆன்மீகம் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம நாடு ஆன்மீக பூமியாக
வளர்வதற்கு இந்த கர்மா தியரி மிக மிக காரணம். அது மட்டுமல்ல, அது உண்மையும் கூட. நம்மளுடைய எண்ண பதிவுகள் ஒரு பிறவியை விட்டு மறையும் பொழுது அடுத்த பிறவிக்கு எண்ண பதவிகள் கடத்தி செல்லப்படுகின்றன. அதுக்கப்புறம் பிறவி எடுக்கும் பொழுது அந்த எண்ண பதவிகளில் இருக்கக்கூடிய விட்டகுறை தொட்டகுறையை வந்து நாம் அனுபவிக்க பிறந்திருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது நாம வந்து ஒரு திசையில பிறக்கிறோம், ஒரு நட்சத்திரத்துல பிறக்கிறோம் அப்படின்னா அந்த முன்ஜென்ம கர்மாவில் என்ன திசை முடி மரணம் ஆகியிருக்கோ அந்த டைம்ல வந்து நம்ம மரணம் ஆகும்போது அந்த திசையினுடைய தாத்பரியத்தில் இந்த கர்மாவில் வந்து பிறக்கிறோங்கிறது தான் அதனுடைய கணக்கு. ஸோ அப்படி இவங்க பிறக்கிற நட்சத்திரம் இவங்களை தீர்மானிக்குது. லக்ன புள்ளியுமே கர்மாவுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அந்த லக்ன புள்ளி வந்து இவங்களுக்கு புனர்பூச 4ஆம் பாதம், பூச 4 பாதம், ஆயில்யம் 4 பாதம். இதுல வந்து புனர்பூச 4ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து குருவனுடைய தன்மை. இப்ப இந்த குருவனுடைய தன்மைன்னா ஒரு நல்ல கல்வி, நல்ல ஒழுக்கம், நல்ல பாரம்பரியம், அது சார்ந்து வர்ற விஷயம். அதே மாதிரி பூசம்னு சொல்லக்கூடிய சனியினுடைய தன்மை அப்படின்றது என்னன்னா நல்ல சேவகன், நல்ல சர்வீஸ் பண்ணுறதுக்காக போன ஜென்மத்துல விட்ட குறை தொட்ட குறைய அனுபவிக்கிறதுக்காக, அதாவது சர்வீஸ் பண்ணி இந்த பிறவியை கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிறக்கக்கூடிய அமைப்பு. அதனால தான் இவங்களுக்கு 7ஆம் அதிபதியும் சனி, 8ஆம் அதிபதியும் சனி. அப்ப 7ங்கிறது வந்து பொதுஜன தொடர்பு, 8ங்கிறது வந்து இவங்களுடைய உழைப்பு. ஸோ அதனாலதான் அந்த சனியா வந்திருக்கு. உள்ள இருக்கிற நட்சத்திரம் 7, 8 காட்டுது. அதே மாதிரி ஆயில்யம் நட்சத்திரம் புதனை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3, 12 அமையுது. இந்த 3ஆம் இடம் 12ஆம் இடம் எதை சொல்லுது அப்படின்னா ஊரை விட்டு போறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, மாறிக்கிட்டே இருக்கிறது, நிலையான தன்மை இல்லாம இருக்கிறது, சொந்த பந்தங்களை விட்டு விலகிறது, இப்படிங்கிற விஷயத்தை இங்க வச்சிருக்கு. அதனால ஒவ்வொரு லக்னத்திலையும் பிளஸ் பாயிண்ட்டும் இருக்கும், மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கும். அதனால நான் வந்து ஒரே அடியா ஒரு லக்னத்தை வந்து குறைச்சு மதிப்பிடவும் கூடாது, கூட்டி மதிப்பிடக்கூடாது. ஆனா இந்த கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கே, அதாவது உலகியல் ஜோதிட சக்கரத்துக்கே இது வந்து ஒரு பிரச்சனையான லக்னங்கள் தான். அதனால இந்த நீர் ராசியில கடக லக்னத்துல பிறக்கிறவங்க பொறுமைசாலியா இருக்கிறாங்க. ஏன் அந்த பொறுமைசாலியா இவங்களை வந்து இயற்கை படைக்குதுன்னா அத்தனை சோதனைகள் இவங்களுக்கு வந்தாலும் அதை ஜெயிக்கிற ஆற்றல் இவங்களுக்கு இருக்குங்கிறதுக்காகத்தான். அதுவே இவங்களுக்கு பெரிய பிறப்பின் ரகசியம். சிறப்பு சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா, அற்புதமா சொன்னீங்கய்யா. மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில அடுத்தடுத்த லக்னத்தை பத்தி பார்க்கலாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க, நன்றிங்க.